முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்துள்ள வெங்கடாபுரம் கிராமத்தில் கடந்த 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தார். திருத்தணியில் பள்ளி படிப்பை தொடங்கிய அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவராகவும் 1962 முதல் 1967 வரை குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தினத்தையொட்டி தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் சார்பில் ஆசிரியர் செம்மல் விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னை ஆர்கே சாலையில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் இல்ல வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் வணங்காமுடி 73 ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினார். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு மாணவியரின் நலத்தின் மேல் அக்கறை கொண்டு செயல்பட்டால் நாம் மட்டுமல்ல, இந்த சமுதாயமே உயர்வு பெறும். நாம் பெறுகின்ற பெரிய விருது என்னவென்றால், நாம் ஒவ்வொரு மாணவியரும் சமுதாயத்தில் மனித நேயத்தோடு செயல்படுவது என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளையொட்டி சென்னை ஆர்கே சாலை இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமாக தலைவர் ஜி கே வாசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர்கள் கல்வியாளர்களை அழைத்து பேசி மத்திய அரசு புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள் அனைவரையும் அழைத்து பேசி ஒத்த கருத்துடைய மாணவருடைய வருங்கால வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க